என்னங்க அங்க எல்லாம் நல்லபடியா இருக்கா? ஏன் ஏன் அப்படி கேக்குற? நீங்க ஆபீஸ் போனா வீட்டுக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்கல்ல, நான் கால் பண்ணாலும் கட் பண்ணிடுவீங்கல்ல. ஃப்ரைடே ஈவினிங் அவெஞ்சர்ஸ் மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நீங்க வீட்டுக்கு தினமும் குடிச்சிட்டு வாங்க. ஏன்? அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிட்டு வந்தீங்க, நெக்ஸ்ட் டே உங்களுக்குள்ள ரியலைசேஷன் வந்துடும். அந்த பிராண்ட் என்னன்னு சொல்லுங்க, நானே வாங்கிட்டு வரேன். அந்த நாளில் காலம் அழகான வண்ண கோலம் நானும் நீயும் சந்திக்க ஒரு செல்ல யுத்தம் வெறுத்து விடாத எதையும் கவனித்திடு அதையும் ஆராய்ந்திடு உன்னை நீயே அழகாய் மாறு உன்னை மாறும் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்திடு உன் மனதை மீண்டும் மீண்டும் அன்பை விதை உன் மனதில் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்திடு உன் மனதை மீண்டும் மீண்டும் அன்பை விதை. மிஸ்டர் யோகேஷ், எஸ். The person you are calling is not answering. Please call again later. మీరు ச்சே. కాల్ చేస్తున్న వ్యక్తి டேய் வினிதாவை பாத்தியா? இப்பதான் ஹெச்ஆர் கேபின்ல பார்த்தேன். வினிதா வந்தாளா? யா இப்பதான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போனா. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்ல. எங்க போனான்னு தெரியுமா? தெரியாது. இங்க இருந்து போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? ஜஸ்ட் 5 minutes. ஓகே. கோவிந்த், ஹலோ அப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி இருக்காங்க? காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும்னு சொன்னாங்களே, போட்டுக்கிட்டாங்களா? உங்கள் பாதம்லாம் வெடிப்பு வந்திருக்கு, காலில் செருப்பு போட்டுக்கோங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களேப்பா. டேய், நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குடா. ஒரு தடவை உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை வீட்டுக்கு வாடா. அப்பா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லைப்பா, ஒவ்வொரு வாரம் கடைசிலையும் நான் நம்ம ஊருக்கு வரேன்ப்பா. உங்களையும் எனக்கு பார்க்கணும் போல இருக்குப்பா. வச்சிடுறேன்ப்பா. ஆர் யூ ஓங்கார்? நான் தான். இனி நீ உழைத்திடு இனிதாய் வாழ்ந்திடு ஒவ்வொரு நிமிஷங்கள் ஒரு ஜன்மங்கள் தாமதம் உன்னை தீர்த்துவிடும் உயிரொன்று உண்டே உயிர் பிரியும் வரை ஓடு நீயே உனக்கு நேராக தினம் போராடு நிலைத்து நின்று விட்டால் உன் லட்சியம் அதனை தொட்டால் சாதனை மலையில் பயணித்தே நீ சீரம் தொட்டு வெற்றி காண மீண்டும் மீண்டும் ஆராய்ந்திடு உன் மனதை மீண்டும் மீண்டும் அன்பை விதை உன் மனதை மீண்டும் மீண்டும் அன்பை விதை. எக்ஸலன்ட் பரத். தேங்க்யூ You made my day. தேங்க்யூ Congrats. Thank you man. சார். அது ஒன்றும் இல்லை சார், ரீப்ரொடக்ஷனில் ஒர்க் ரெக்கார்ட் 2 முறை இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓ, அந்த ஒரு மிஷின் ஐடியால டூப்ளிகேட் ப்ரோக்ராம் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ்குள்ள காணாம போயிருச்சு. எப்ப அந்த ரெக்கார்டை ரிமூவ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் எங்கேயோ போயிருச்சு தெரியுமா? அதான் சார் விஷயம். இந்த சாஃப்ட்வேர் ஜாப் எனக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சேன் சார். டீ கடை தான் எனக்கு செட் ஆகும்னு நினைச்சேன். ஆனா Hey. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சார். தேங்க்யூ சார். keep it up. Thank Good you. job. Good job. மிஸ்டர் பரத், மீண்டும் மீண்டும் ஆராய்ந்திடு உன் மனதை மீண்டும் மீண்டும் அன்பை விதை மனதில் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்திடு உன் மனதை மீண்டும் மீண்டும் அன்பை விதை. ஹே பேபி, உன்னோட போட்டோஸையும் வீடியோஸையும் பார்த்ததுல பைத்தியம் பிடிச்சு போயிருக்கு. ஒரிஜினல் வீடியோஸ் வேணும்னா
நீ இங்க வந்து எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். ஒழுங்கா நான் சொல்றத கேட்டுட்டு ஃபார்மஸ்க்கு வந்துரு. லொகேஷனை உனக்கு இப்ப ஷேர் பண்றேன். சீக்கிரம் வந்துரு. போலீஸ் கிட்ட போன ஓமானம் தான் போவோம், பாத்துக்க. சாரிடா, தப்பு பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு ஃபாஸ்டா இருந்தா எல்லாமே முடிஞ்சதுங்கிற சீப் மென்டாலிட்டி தான் என்கிட்ட இருந்துச்சு. கேரக்டர் இருக்கிறதுனா நம்ம பியூரா இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்காம போயிட்டேன். கேரக்டர் இல்லாதது உனக்கு இல்லடா, எனக்கு. கேரக்டருக்கும் வெர்ஜனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க முடியாத அப்பாவிடாண்ணா. நீ என்ன மன்னிச்சுட்டு என் கூட லைஃப் ஃபுல்லா இருப்பியா? நீ கொஞ்சம் இங்கே இரு, நான் போய் அந்த வீடியோஸ்லாம் எடுத்துட்டு வரேன். நானும் வரேன். வேணாம், நானும் கூட நான் வரேன். வந்துடுறேன், இரு. Are you Mr. Govind? நேத்து நைட்டு நீங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ராக்ஸ் 1 hour அன்கான்சியஸ் ஆயிட்டீங்க. அந்த டைம்ல தான் உங்களை ஹியூமன் பாமா மாத்திட்டாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னும் 1 hourல நீங்க எல்லாரும் சாக போறீங்க. என்ன சார் சொல்றீங்க? சார் தமாஸ் பண்றதுக்கு நேரம் இல்ல சார். நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மைதான். நீங்க எல்லாரும் ஹியூமன் பாம். என்னால எதுவும் செய்ய முடியாது. சஞ்சய் இன்னும் வீட்டுக்கு வரலங்க. அவனுக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருக்காங்களாம். நீங்க அடிப்பீங்கன்னு பயந்துட்டு இருக்கானா. அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ கவலைப்படாத, நீ எதுவும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அவன் எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன். சார், சார், என் பையன் டேஞ்சர்ல இருக்கான் சார். நான் எப்படியாவது காப்பாற்றணும் சார். ப்ளீஸ் சார், நான் போகணும் சார், நான் போகணும் சார். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க யோகேஷ், நீங்க இங்க இருந்து போக கூடாது. ஓகே? ஏன்னா நீங்க ஹியூமன் பாம். நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. சார். சார், என் பையன் பிறந்து 9 வருஷம் ஆச்சு சார். இது வரைக்கும் அன்பா அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை சார். ஒரே தடவை அவனை அன்பா கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் நான் வேணா செத்து போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார். சார், சரி சரி, கவலைப்படாதீங்க. நம்ம எப்படியா சமாளிப்போம். புருஷோத்தமன், இங்க பாருங்க, இன்னும் 40 minutes தான் டைம் இருக்கு. சிச்சுவேஷனை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, கோ ஆன். ஓகே சார். யோகேஷ், உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது. அவன் சேஃபா தான் இருப்பான். தேங்க்யூ சார். குட் லக். சார்,
கன்ஃபார்மா நான் செத்துடுவேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி என் கூட சேர்ந்து சிலரை கூட்டிட்டு போயிடுறேன் சார். இந்த 1 மணி நேரம் என் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஒரு பொண்ணு என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்தணும் சார். அவ இழந்த வாழ்க்கையை திரும்ப கொடுக்கணும் சார். நீங்க சொல்றது கரெக்ட் கோவிந்த். அவங்க வாழ தகுதி இல்லாதவங்க. கொன்று ஓ ஃபார்ம் ஹவுஸ் தூரமா இருக்கிறதுனால அது வெடிச்சாலும் ஆபத்து இருக்காது. கோ ஹெட். நோ சார், அவங்க ஒரு புல்லட்டால சாகக்கூடாது. தேங்க்யூ சார்.